We just finished reading our scriptures for today. இன்னைக்கு நாம் வேத வசனத்தை வாசித்து முடித்தோம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Shall we pray? Father, we thank you even as we begin to indulge in your word. We ask, Lord, the Holy Spirit will open the eyes of our understanding. உம்முடைய வார்த்தையில் நாங்கள் தியானம் கொள்ளுகிற அந்த வேளையிலும் பிதாவே பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களுடைய மனக்கண்களை திறந்தருளும்படியாக கேட்கிறோம். Give us that depth in your word and let the blessing of the Lord be upon everyone who hears your word. உம்முடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தர் மேலும் உம்முடைய பரம ஆசீர்வாதம் வந்து இறங்குவதாக இயேசுவின் நாமத்தில். In Jesus' name. Amen. Well, welcome. Bless the Lord. Hallelujah. Hallelujah. Okay. But today the portion that we read, it's about a man who began to give himself to the reading of the word, and he studied the word earnestly, especially the prophetic portion written by the book of Jeremiah, and he began to, that caused him to indulge in prayer. இன்றைக்கு நான் வாசித்த இந்த வேத பகுதியில் இந்த மனிதன் தேவனுடைய தீர்க்க தரிசன வார்த்தைகளை ஆவலாக ஆராய்ந்து படித்து வாசித்த பிறகு அதில் வெளிப்படுத்தப்பட்ட காரியங்கள் நிமித்தமாக தன்னுடைய இருதயத்தை தேவனுக்கு முன்பாக ஜெபத்தில் அவன் பார்த்து ஜெபிக்கிற ஜெபங்களை இந்த இடத்துல காண்பிக்கிறோம். And this man not only he prayed, but later on he began to see greater things that God began to reveal to him. இந்த மனிதன் ஜெபிக்கிறது மட்டுமல்ல, இந்த மனிதனுடைய ஜெபம் தேவன் இவனுக்கு பெரிய காரியங்களை தேவன் பிறகு காண்பிக்கவும் ஆண்டவர் இங்கு வழி நடத்தினார். And that man is called Daniel. தானியேல் என்ற நபர் தான் நாம் வாசிக்கிறோம். In Daniel chapter 1, we read during the time of King Darius. The Bible talks about is a King Darius. Okay, தரியு ராஜா என்று இந்த வேத வசனம் இங்கு சொல்லுகிறது. At this time, when we read in Daniel chapter 1, தானியேல் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, he was about 14 to 15 years old. ஒரு 14-15 வயதாக இருக்கும். When the Babylonian came to invade Judah in the year 605 BC. கிறிஸ்துவுக்கு முன்பாக 605ஆம் ஆண்டுல இந்த யூதாவை முற்றுகை போடும்படியாக பாபிலோன் வல்லரசு வந்து இந்த தேசத்தை தாக்கியது. அந்த நேரத்தில் and at that time Jeremiah was a very young man and he was a prophet. அந்த நாட்களில் எரேமியா ஒரு இளம் தீர்க்கதரிசியாக காணப்பட்டான். He was a very young prophet and he began to preach at that very young age. அந்த இளம் வயதிலேயே அவன் தேவனுடைய வார்த்தைகளை பிரசங்கிக்க ஆரம்பித்தான். And now that he is an older prophet, இப்பொழுது அவர் வயதான ஒரு தீர்க்கதரிசியாக காணப்படுகிறார். And I believe Daniel could never have missed the preaching of this preacher Jeremiah in Judah. யூதாவிலே இந்த எரேமியா தீர்க்கதரிசி பிரசங்கிக்கும் பொழுது தானியேல் மிக சிறிய பையனாக காணப்பட்டார். கண்டிப்பாக எரேமியாவுடைய பிரசங்கத்தை அவர் கேட்டிருப்பார். And Daniel could have sat there in one of the meetings as a child. இந்த ஒரு சிறு குழந்தையாக தானியேல் அந்த ஒரு கூட்டத்தில் அவர் அமர்ந்திருக்கலாம். And Daniel was greatly impacted by Jeremiah is preaching in his life. எரேமியாவுடைய வாழ்க்கை, எரேமியாவுடைய கர்த்தருடைய செய்தி இதெல்லாம் கேட்டு கண்டிப்பாக தானியேலுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வர ஆரம்பித்திருக்கிறது. And we read, while Jeremiah was an elderly person, when the siege came, Daniel was taken into Babylon and Jeremiah was left in Judah. தானியேல் அங்கே எரேமியா அங்கே சிறையிருப்பு கொண்டு போகப்படும் பொழுது தானியேல் அந்த சிறையிருப்பில் கொண்டு போகப்பட்டார். And then the Bible says the years has passed. At some point at time where Jeremiah passed away. பல காலங்களுக்கு பிறகு, பல ஆண்டுகளுக்கு பிறகு எரேமியா தீர்க்கதரிசி மரித்து போனார். And thereafter Daniel became a great statesman in Babylon. தானியேல் அதுக்கு பிறகு பாபிலோன்ல ஒரு பெரிய அரசியல்ல அவர் மிக முக்கியமான தேசாதிபதியாக அவர் தேசத்தில் காணப்பட்டார். And many years has passed and historically we can research, it gives about 66 years has passed. ஒரு 66 ஆண்டுகள் கடந்து விட்டது. And that's why we read Daniel chapter 5. We have a very dramatic story about
the writing on the wall where Daniel saw the vision. தானியேல் தரிசனத்தை பார்த்து அந்த சுவரில் எழுதப்பட்ட எழுத்தை அவர் பார்க்கிறார். And during that time, okay, we read how Babylon empire falls to the Persian empire. பாபிலோன் சாம்ராஜ்யம் பெர்சிய சாம்ராஜ்யத்துக்கு இரையாகுதை அடிமையாகுதை இந்த இடத்துல காக்கிறான். So Daniel would have been roughly about 80 years old. And what did he do? இந்த நேரத்தில் தானியேல் ஒரு 80 வயசு இருக்கும். அவர் என்ன செய்திருப்பார்? Now, very interesting. He began to read the words of the prophet Jeremiah. எரேமியா தீர்க்கதரிசியினுடைய வார்த்தைகளை அவர் வாசிக்கிறார். And he began to read. That is his mentor actually. இந்த எரேமியா தீர்க்கதரிசன் இவருடைய பாஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். தேவனுடைய வார்த்தை அவர் எழுதிய காரியங்களை இவர் நுணுக்கமாக அவர் வாசிக்கிறார். And that brings us to chapter 9. அதுதான் 9ஆம் அதிகாரம். தானியேல் 9ஆம் அதிகாரத்துக்கு நம்மளை இந்த இடத்துல கொண்டு வருகிறது. And the events that taking place at this time is about 539 BC. 531ஆம் ஆண்டு கிறிஸ்துவுக்கு முன்பாக நடந்த ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். This is after the fall of Babylon. And Daniel, as I said, he was probably approximately about 80 years old. தானியேல் இந்த வேளையில ஒரு 80 வயது அவருக்கு இருக்கும். And we read in verse 9, chapter 9 verse 1. 9ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல, in the first year of Darius son of Saxus, okay, a Medes by descent, who was made a ruler over the Babylonian kingdom. கல்தேயருடைய ராஜ்யத்தின் மேல் ராஜாவாக்கப்பட்ட மேதிய குலத்தானாகிய அகாஸ்வேருவின் புத்திரனான தரியு ராஜபாரம் பண்ணுகிற முதலாம் வருஷத்திலே என்று நாம் வாசிக்கிறோம். Now history says this could be the actual king is King Cyrus. சரிங்களா? கோரேஸ் ராஜா தான் இந்த பெயர் அப்படின்னு பலர் சொல்லுகிறார்கள். whatever it may be, could be. All right? And then in verse 2, இரண்டாவது வசனத்துல, in the first year of his reign, I Daniel understood from the scripture. Now mark this one. I Daniel understood from the scripture according to the word of the Lord given to Jeremiah the prophet, that the desolation of Jerusalem would last 70 years. 9ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல, தானியேல் ஆகிய நான் எருசலேமின் பால் கழிப்புகள் நிறைவேறி தீர 70 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியுடைய சொல்லிய வருஷங்களின் தொகையை புஸ்தகங்களால் அறிந்து கொண்டேன். Now here Daniel uses the word scripture to describe the writing of Jeremiah. எரேமியா எழுதிய காரியங்களை தானியேல் எப்படி விளக்குகிறார்? புஸ்தகங்களை. சரிங்களா? இந்த எரேமியா எழுதிய அந்த புஸ்தகங்களை நான் வாசித்தேன். அதன் மூலமாக நான் அறிந்து கொண்டேன். There are two things which Jeremiah very specifically predicts about the captivity that Judah will be taken. இந்த யூதா சிறையிருப்புக்கு கொண்டு போகப்பட போகிறார்கள் என்று 2 இடத்துல அவர் பேசுகிறார். That's what we read in Jeremiah chapter 25 and Jeremiah chapter 29. எரேமியா 25ஆம் அதிகாரமும் எரேமியா 29ஆம் அதிகாரமும் இந்த 70 ஆண்டுகள் அவர்கள் எப்படி சிறையிருப்புக்கு போவார்கள் என்று சொல்லப்படுகிறது. That's why we read those portion of the scripture. So we know roughly when these things took place. And now in verse 3, 3வது வசனம், so I turned to the Lord God and pleaded with him in prayer and petition, in fasting and in sackcloth and ashes. I prayed to the Lord my God and confessed. நான் உபவாசம் பண்ணி இரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி. Now I want you to know that when he began to read, his heart was moved and the Spirit of God began to lead him to do the right thing. தேவனுடைய வசனத்தை அங்க ஆழ்ந்து வாசிக்க தேவனுடைய ஆவியானவர் அவரை எந்த காரியங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று இங்க வழி நடத்துகிறார். There are few things talked about here about different kinds of prayer. with பலவிதமான ஜெபங்களை குறித்து பேசுகிறது. Okay, there is a prayer of thanksgiving, ஸ்தோத்திர ஜெபம், prayer of praise, துதியின் ஜெபம், prayer of petition, சரிங்களா? நாம் விண்ணப்பங்களின் ஜெபம், and then prayer of intercession, மன்றாட்டின் ஜெபம் அப்படின்றலாம் நாம் வாசிக்கிறோம். இதெல்லாம் பைபிள்ல இருக்கிறது. But there are few prayers, all right? There are few other prayers that we need to know, and that are the prayers of confession. மற்ற ஜெபங்களும் இருக்கிறது.
அதுதான் அறிக்கை இடுகிற ஜெபம். இது மிக முக்கியம். There are two types of confession prayer. ரெண்டு விதமான அறிக்கை இடுகிற ஜெபம். Two type of confessional prayer. Number one, the first one is the personal confession of your sin. உங்களுடைய தனிப்பட்ட பாவங்களை நாம் தேவனிடத்தில் வந்து அறிக்கையிட்டு ஜெபிப்பது. Now you remember in Psalms 51, சங்கீதம் 51ல தாவீது பேசுகிறார். He is talking about how he was repenting of his sins because he committed what he did with Bathsheba. பெத்ஷிபாவோடு அவர் செய்த அந்த பாவ காரியங்களினால தேவனுக்கு முன்பாக வந்து அவர் மனம் திரும்பி கதறி அழுகிறார். தேவனை நோக்கி அவர் கதறுகிறார். That is personal sin. தனிப்பட்ட பாவங்களை அறிக்கையிட்டு ஜெபிப்பது. And then the second one, இரண்டாவது ஜெபம், the second prayer is also about this corporate confession. அதாவது நாம் கூட்டுறவாக எல்லாரும் ஒன்று கூடி பொதுவாக நாம் அங்கு அறிக்கையிட்டு நாம் ஜெபிக்கிற ஜெபம். And this is the greatest illustration for that corporate confession is chapter 9. 9ஆம் அதிகாரம், தானியேல் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம், நாம் தேசங்களுக்காக, அதாவது ஒன்று கூடி பொதுவாக நாம் தேவனிடத்துல அறிக்கையிடுகிற ஜெபத்தை குறித்து இந்த இடத்துல தெளிவா வாசிக்கிறோம். And that's what I want to draw the attention today. When we talk about Daniel, he's a man, the character of Daniel, you don't see any blemish. அவர் இந்த தானியேல் எந்த விதத்திலையும் அவர் குற்றப்படாதவர். He was a blameless person. I don't mean he is sinless, but I said he was blameless. அவர் மேல எந்த ஒரு குற்றச்சாட்டும் கிடையாது. He never brought reproach to the name of the Lord. கர்த்தருடைய நாமத்துக்கு அவர் ஒருபோதும் எந்த விதமான இழுவையும் அவர் கொண்டு வரவில்லை. His life of faith, his life of prayer, his life of devotion, his life of holiness, he is steadily matured. It's amazing. இந்த தானியேல் அவருடைய ஜெப வாழ்க்கை, அவருடைய விசுவாச வாழ்க்கை, அவர் தேவனுக்கு தன்னை ஒப்பு கொடுத்த பக்தி வாழ்க்கை, அவருடைய பரிசுத்த வாழ்க்கை, அவர் தேவனுக்குள்ளாக தொடர்ந்து வளர்ந்து வந்த காலங்களை பார்த்தால் மிகவும் வியப்பாக ஆச்சரியமாக இருக்கிறது. And yet, now he was a man he's a blameless man. You don't see anything. Even those in Babylon, they tried to bring accusation against him. They couldn't find any reason. பாபிலோன்ல அவர் இருக்கும் பொழுது அவர் மேல எந்த ஒரு குற்றச்சாட்டு கொண்டு வர பார்த்தார்கள், எந்த ஒரு குற்றச்சாட்டு பார்க்க முடியல. He was a clean person. Now, though he was a clean, here we read that he is confessing. அவர் அவ்வளவு சுத்தமான மனுஷனாக இருந்தாலும் இந்த இடத்துல அவர் மன்னிப்பு கேட்கிற ஜெபத்தை, அறிக்கையிட்டு ஜெபிக்கிற ஜெபத்தை குறித்து நாம் வேத வசனத்துல வாசிக்கிறோம். Alright, and this is the most powerful prayer of confession in the Bible. வேத புத்தகத்துல பாவ அறிக்கை செய்து மனம் திரும்புகிற ஜெபத்தின் ஒரு வல்லமையான ஜெபத்தை குறித்து இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம். He was actually confessing the sins of the Jewish people, interceding for them. இந்த யூத ஜனங்களுக்காக இவர் மனம் திரும்பி தேவனிடத்துல பரிந்து பேசுகிற ஜெபத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். He was interceding. And how is he interceding? எப்படி அவர் மனம் திரும்பி ஜெபிக்கிறார், எப்படி மன்னிப்பு கேட்கிறார். Oh Lord, the great and awesome God, who keeps his covenant of love with those who love him and keep his commandments. We have sinned and done wrong. We have been wicked and have rebelled. We have turned away from your commands and laws. We have not listened to your servant the prophets, who spoke in your name to our kings, our princes and our ancestors, and to all the people of the land. அவர் சொல்லுகிற வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்கள். என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து, ஆண்டவரே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமான தேவனை, நாங்கள் பாவம் செய்து அக்கிரமக்காரராயிருந்து துன்மார்க்கமாய் நடந்து கலகம் பண்ணி உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய நியாயங்களையும் விட்டு அகன்று போனோம். உமது நாமத்தினாலே எங்கள் ராஜாக்களோடும் எங்கள் பிரபுக்களோடும் எங்கள் பிதாக்களோடும் தேசத்தினுடைய சகல ஜனங்களோடும் பேசின தீர்க்கதரிசிகளாகிய உம்முடைய ஊழியக்காரருக்கு செவி கொடாமல் போனோம். This is his prayer. He says, Lord, we have not listened to you.
நாங்கள் உமக்கு செவிகடாமல் போனோம். You sent your prophets many a time but we never listened. பல தடவை உம்முடைய தீர்க்கதரிசிகளை அனுப்பினீர், நாங்கள் அவருக்கு செவி கொடுக்கவில்லை. Verse 7 to 11, 7 இருந்து 19, 7 இருந்து 11. And he says, Lord, you are righteous, but this day we are covered with shame, the people of Judah and the inhabitants of Jerusalem and all Israel, both near and far, in all the countries where you have scattered us because of our unfaithfulness to you. We and our kings, our princes and our ancestors are covered with shame, Lord, because we have sinned against you. The Lord our God is merciful and forgiving. Even though we have rebelled against him, we have not obeyed the Lord our God or kept the laws he gave us through his servant the prophet. Verse 11. All Israel is transgressed your law and turned away, refusing to obey you. Therefore the curses and sworn judgments written in the law of Moses, the servant of God, have been poured out on us because we have sinned against you. ஆண்டவரே, நீதி உமக்கே உரியது. உமக்கு விரோதமாக செய்த துரோகத்து நிமித்தம் உம்மாலே சமீபமும் துரோகமுமான தூரமுமான எல்லா தேசங்களிலும் துரத்தப்பட்டிருக்கிற யூத மனுஷரும் எருசலேமின் குடிகளும் சகல சிறுவைகளுமாக நாங்கள் இந்நாளிலே இருக்கபடியே வெட்கம் எங்களுக்கே உரியது. ஆண்டவரே, உமக்கு விரோதமாக பாவம் செய்தபடியால் நாங்கள் எங்கள் ராஜாக்களும் எங்கள் பிரபுக்களும் எங்கள் பிதாக்களும் வெட்கத்துக்குரியவர்களானோம். அவருக்கு விரோதமாக நாங்கள் கலகம் பண்ணி அவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரரை கொண்டு எங்களுக்கு முன்பாக வைத்த அவருடைய நியாய பிரமாணங்களின்படி நடக்கத்தக்கதாக நாங்கள் அவருடைய சத்தத்துக்கு செவிகொடாமல் போனோம். ஆனாலும் எங்கள் தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. இஸ்ரவேலர் எல்லாரும் போது நியாயபிரமாணத்தை மீறி உமது சத்தத்துக்கு செவிகொடாமல் விலகி போனார்கள். அவருக்கு விரோதமாக பாவம் செய்தோம். ஆகையால் தேவனுடைய தாசனாகிய மோசே நியாயபிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற சாபமும் ஆணையாக்கினையும் எங்கள் மேல் சொரிய பண்ணினார். Now, very interesting, and it's a long portion of the scripture, but I want you to understand this. All right? Daniel not only read the book written by Jeremiah, he also read the books written by Moses. In other words, the Old Testament that was available at that time, Daniel read every page of it. இங்க மோசே எழுதின பிரமாணம் சொல்றாரு, அதையும் வாசித்தேன். அதில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களுடைய ஜனங்களாக நாங்கள் மீறிட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. அதிலிருந்து என்னத்தை பார்க்கிறோம்? அவர் பழைய ஏற்பாட்டை வாசித்து மோசேயின் பிரமாணங்களையும் தீர்க்கதரிசி புஸ்தகத்தையோ அவர் வாசிக்கிற ஒரு மனிதனாக காணப்பட்டார். He became the student of the Bible. Now, what was he? Why did he read the scripture? ஏன் வசனத்தை வாசித்தார்? I want you to know this. All right? He was a student of the scripture not because he wanted to prepare a sermon. ஒரு பிரசங்கத்தை ஆயத்தப்படுத்தணும், ஒருத்தருக்காக ஷேர் பண்ணணும், அதுக்காக வாசிக்கிறது அல்ல. அவர் எப்பொழுதுமே வாசித்தார். He was a politician. He was a statesman. He was a prime minister. He wasn't a prophet, at least the term of the vocations. கவனிங்கள், அவர் ஒரு பிரசங்கம் கிடையாது, சரிங்களா? அவர் போதகர் கிடையாது. அவர் சாதாரண ஒரு அரசியல்வாதி, ஒரு தேசாதிபதி, சரிங்களா? அவர் தீர்க்கதரிசியும் கிடையாது. அதாவது எந்த தீர்க்க தரிசன காரியங்கள் பிரசங்கிக்கல, வெளிப்படுத்தல் எழுதினார். He was not like the prophet Isaiah or Jeremiah. எரேமியா போலவோ ஏசாயா போலவோ இந்த தீர்க்கதரிசி இல்லை. Right? The writings of Daniel contain prophecies. தானியேல் எழுதிய புஸ்தகத்தில் தீர்க்க தரிசன வார்த்தைகள் இருந்தது. But we are told, we were never told that he preached like a prophet. தீர்க்கதரிசி போல பிரசங்கித்தார் என்று சொல்ல முடியாது. Now, but he began to read the word. Now, what does the word does? Reading of the word make him a better statesman, a better person. கர்த்தருடைய வசனத்தை வாசித்து வந்ததால்
அவர் ஒரு நேர்த்தியான மனிதனான நேர்த்தியான ஒரு சிறந்த தேச தலைவராக காணப்பட்டார். Alright? That's important that we need to understand. It makes you a better profession. நீங்கள் உங்கள் செய்கிற வேலையில ஒரு நல்ல சிறந்தவராக, a better medical doctor, a better attorney, a better sales clerk, ஒரு நல்ல லாயராக, சரிங்களா, ஒரு நல்ல சிறந்த மனிதராக வேத வசனம் வாசிப்பது உங்களை சிறந்த மனிதராக மாற்றுகிறார். And Daniel, because of indulgence or his indulgence in the word, made him a better person and made him a better statesman until all the rest of the statesmen at that time became jealous of him. தானியேல் கர்த்தருடைய வார்த்தையில் தியானம் கொண்டு ஆண்டவருடைய வசனத்தில் அவர் ஊறி இருந்ததால் அவர் இருந்த நாட்களிலே மற்ற அரசியல்வாதிகள் எல்லாம் அவரை கண்டு பொறாமைப்படுகிற அளவுக்கு அவர் ஒரு சிறந்த மனிதனாக தொடர்ந்து அவர் எழுப்பினார். Remember, he was brought to Babylon as a captive, but in captivity he was promoted. பாபிலோனுக்கு கைதியாக கொண்டு வரப்பட்டவர், அந்த சிறையிருப்பில் இருந்தவர் அந்த தேசத்திலேயே அங்கே தேசத்தை நடத்தக்கூடிய ஒரு பிரைம் மினிஸ்டர் அளவுக்கு அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படின்னு நான் வாசிக்கிறோம். And so Daniel, he read the word of God. Now what did he read? In fact, he was reading from Deuteronomy chapter 4 verse 25 to 28. உபாகமம் 4ஆம் அதிகாரம் 25 இருந்து 28 வரைக்கும் தான் அவர் வாசித்த அந்த வசனத்தை வாசித்து அவர் சொல்லுகிறார், இதுல சொல்லப்பட்ட காரியத்தை நாங்கள் மீறினோம். What is being told here, Lord, we have disobeyed. நாங்கள் மீறினோம். And then he also referred in Jeremiah 25 and Jeremiah 29. 25 29ஆம் அதிகாரத்திலேயோ அவர் வாசித்து அதை தான் சொல்லுகிறார், நாங்கள் இப்படியாக தூர போனோம். You say, Lord, in book of Moses, in Deuteronomy, that when your people sin, you will take them away to far land as a captive. ஆண்டவரே, மோசேயின் பிரமாணத்துல, மோசேயின் புஸ்தகத்துல, உபாகமத்துல சொல்லி இருக்கிறது, உங்களுடைய ஜனங்கள் உமக்கு கீழ்ப்படையாமல் போகும் பொழுது அவர்களை தூர தேசத்துக்கு அடிமையாக கொண்டு போய் என்று சொல்லுகிறேன். இதோ நாங்கள் இங்கே தான் இருக்கிற அடிமையாக இருக்கிறோம். But then Lord, you also said in the book of Jeremiah, எரேமியாவில் ஆண்டவரை நீ சொல்லுகிறேன், that he says it will last, this captivity will last for 70 years. ஆண்டவரே, இந்த சிறை இருப்பு 70 ஆண்டுகள் இங்கு இருக்கும் என்று நீங்களோட வார்த்தையில சொல்லி, yes Lord, now we realize what happened. Our people have disobeyed you. எங்களோட மக்கள் உமக்கு கீழ்ப்படியாம போயிட்டாங்க. இப்பொழுது 70 ஆண்டுகள் உங்களுடைய வார்த்தை சொல்லுகிறது, இது முடிய போற கட்டம் வருகிறது. Lord, it's about to be over. Now, the truth that he read helped him to indulge in prayer. அவர் வாசித்த அந்த வேத சத்தியம் ஜெபத்தில் ஈடுபடும்படியாக அவர் வைத்ததாம். Now, verse 12. You have fulfilled the word spoken against us and against our rulers by bringing us into great disaster. Under the whole heaven, nothing has ever been done like that, what has been done in Jerusalem. Just as is written in the law of Moses, and all these disasters has come upon us. கவனிங்கள், 12ஆம் வசனத்தில், எருசலேமில் சம்பவித்தது போல வானத்திற்கு எங்கும் சம்பவித்திருக்கிற பெரிய தீங்கை எங்கள் மேல் வரப்பண்ணினதனால் அவர் எங்களுக்கும் எங்களை நியாயம் தீர்த்த நியாயாதிபதிகளுக்கு விரோதமாக சொல்லி தீர்ந்த தம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றினார். மோசேயில் சொல்லப்பட்ட நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்டது நிறைவேற்றினார் என்று அங்கு சொல்லப்படுகிறது. Now, the beginning from verse 15, Daniel makes this request. Now, pay attention. 15ஆம் வசனத்திலிருந்து தானியேல் இந்த ஜெபத்தை செய்கிறார், விண்ணப்பம் பண்ணுகிறார். Lord, now Lord our God, who brought your people out of Egypt with almighty hand, and who made for yourself a name that endures this day, we have sinned. We have sinned. We have done wrong. Lord, in keeping with all your righteous acts, turn away your anger and your wrath from Jerusalem, your city, your holy hill. Our sins and the iniquities of our ancestors have made Jerusalem and your people an object of scorn to all those around us. சொல்லுகிறது கவனிங்க. இப்போதும் அவர் சொல்றார், உமது ஜனத்தை பலத்த கையினால் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி உமக்கு கீர்த்தி உண்டாக்கின எங்கள் தேவனாகிய ஆண்டவரே, நாங்கள் பாவம் செய்து துன்மார்க்கமாய் நடந்தோம். ஆண்டவரே, உம்முடைய சர்வ நீதியின்படியே உமது கோபமும் உமது உக்கிரமும் உம்முடைய பரிசுத்த பர்வதமாகிய எருசலேம் என்னும் உம்முடைய
நகரத்தை விட்டு திருப்பும்படி செய்யும். எங்கள் பாவங்களினாலும் எங்கள் பிதாக்களின் அக்கிரமங்களினாலும் எருசலேமும் உம்முடைய ஜனங்களாகிய நாங்களும் எங்கள் சுற்றுப்புறத்தாரும் யாவரும் நிந்தையானோம். He says, God, this is what happened. We have sinned against you. உமக்கு விரோதமாக போனோம், உமக்கு விரோதமாக எல்லாத்தையும் செய்யணும், இந்த தீங்கெல்லாம் எங்கள் மேல் வைந்தது. And then he says, Lord, and now God, hear the prayers and petition of your servant. இப்போதும் எங்கள் தேவனே, நீர் உமது அடியானுடைய விண்ணப்பத்தையும் அவனுடைய கெஞ்சுதலையும் கேளும். That's what is praying. God, hear my prayer. We have sinned. Now this is how we need to come before God. When we come before God, when you say, God, we repent of all the things that has happened. He was not just confessing for him, he was confessing for the nation. தனக்காக அவர் பாவ மன்னிப்பை விட்டு சொல்லுகிற இந்த இடத்துல தேசத்துக்கு ஆண்டவரே, மறுபடியும் எங்கள் தேசத்தை எங்களை கொண்டு போகும். Turn away this captivity. இந்த சிறையிருப்பை எங்களிடத்திலிருந்து அகற்றி போடும் ஆண்டவரே. We are facing in such a situation today. We may not be in a war, but we are in a different war. இன்றைக்கு அங்கு சிறையிருப்பில் கொண்டு போகப்பட்ட அந்த சிலைகள் இல்லை. இன்னைக்கு அந்த நிலைமை நமக்கு இல்லை. ஆனால் வேறொரு நிலைமை காணப்படுகிறோம். As if we are being kept under captivity by this disease, இந்த வியாதி பயங்கரம். Whatever it may be, we need to turn to God and engage in God in repentance on behalf of our nations. நம்முடைய தேசத்தின் சார்பில் நாம் தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்க கற்றுக்கொள்ள வேண்டும். Remember, every time when there is a pestilence, when there is a disaster, it is due to the sin of a nation that opens up, that gives a legal ground for the enemy to attack. எங்கெல்லாம் அக்கிரமங்கள் பாவங்கள் பெருகுகிறதோ அங்கு எதிரியானவன் உரிமை பெறுகிறான் அழிக்க. It also rekindles the wrath of God upon those nations. அந்த தேசத்தில் தேவனுடைய கோபமும் வரும்படியாக காணப்படுகிறது. We can never deny that we in this nation together as a whole have sinned against the Lord. தேவனுக்கு முன்பாக இந்த தேசத்தில் நாம் பாவம் செய்திருக்கிறோம் என்பதை நாம் தவிர்க்க முடியாத ஒரு காரியம், மறுக்க முடியாத ஒரு உண்மை. But Daniel began to pray in such a way. We can feel the intensity of his prayer, his sincerity in that prayer. அவருடைய ஜெபத்தினுடைய மன உருக்கம், ஜெபத்தின் மன உருக்கத்தை நாம் உணர்கிறோம். அவருடைய தாகத்தை நாம் உணர்கிறோம். அவருடைய உண்மை உருக்கம், உறுதியான ஜெபத்தை இந்த இடத்துல நாம் உணர்கிறோம். And this prayer actually drew the attention of God. இந்த ஜெபம் தேவனுடைய கவனத்தை அவர் பக்கமாக இழுத்தது. Whenever there is a real repentance of prayer, I will be teaching on the whole subject of repentance in a video. முழு மனம் திரும்புதலை குறித்து ஒரு வீடியோவில் நான் போடுவேன். But this is just a little bit of it. And when he began to confess, அவர் மனம் திரும்பி பாவத்தை அறிக்கையிடும் பொழுது heaven opened. God immediately sent an angel. That's what we read. ஆண்டவர் உடனடியாக காபிரியேல் தூதனை அனுப்புகிறார். And he comes to bring the answer. And then we know what happened in that place. அந்த தேவத்துவம் வரும் பொழுது அங்கே தடங்கள் உண்டாயிற்று, அதெல்லாம் உண்டாயிற்று. But then he continued to pray. அவர் தொடர்ந்து அங்கே ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். Because he was confessing, and as he was confessing, those things that are holding that nation, or the sin of the nation being dealt with, அவர் மனம் திரும்ப அறிக்கையிட்டு ஜெபிக்க அந்த தேசத்தாருடைய பாவங்கள் ஆண்டவர் மன்னிக்க ஆரம்பிக்கிறார். அவருடைய சிறையிருப்பு நொறுங்க ஆரம்பிக்கிறார். And that brought the attention of God. தேவனுடைய கவனத்தை அங்கு பக்கமாக இழுத்ததான். That's a wonderful prayer. ஒரு தேவனுடைய மனிதன் ஜெபிக்கும் பொழுது, தேவனோட பிள்ளை மன உருக்கத்தோடு ஜெபிக்கும் பொழுது, கர்த்தர் கண்டிப்பாக அந்த ஜெபத்திற்கு அவர் செவி கொடுத்து அவர் பதில் அனுப்புகிறவராக இருக்கிறார். Daniel got into the Bible and he found the recordings of sin and he confessed them. வேத வசனத்தை தானியேல் வாசிக்கும் பொழுது பாவத்தை குறித்து அறிந்தார், மனம் திரும்புகிறார். He found the promise of God
and begin to claim the promise of God. அதே வழியில தேவனுடைய வாக்குத்தத்தத்தை அவர் கண்டறிகிறார். அந்த வாக்குத்தத்தத்தை அவர் பிடித்துக்கொண்ட, ஆண்டவரே நீர் கொடுத்த இந்த வாக்குத்தத்தை வேணாம் நீ சொல்லி இருக்கிறீர், நீங்கள் இந்த மாதிரி சிறையிருப்பு போகும்போது என்னை நோக்கி கூப்பிட்டு ஜெபித்தால், மனம் திரும்பினால் நான் மன்னிப்பேன். God said, when you are carried into captivity, when you begin to repent and pray, I will hear your prayer. And he says, God, you said it, and now I claim that promise. ஆண்டவரே அந்த வாக்குத்தத்தத்தை நான் பிடித்துக் கொள்கிறேன்னு சொல்லுகிறார். But now, the thing I want to emphasize is the power of confessions. இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது மனம் திரும்புதலின் வல்லமை. Now there is a chronic disobedience. It will bring extreme destructions. வெகு நாள் காணப்படுகிற கீழ்ப்படியாமை பயங்கர அழிவை கொண்டு வரும். It could be in our nations. And now we have seen people doing things for a long time. It's not just our nations, the whole world, every nations, the way they were going, they accumulated iniquity. தொடர்ந்து அவர்கள் செய்த அக்கிரமங்கள், அநியாயங்கள் தேசங்களை கரைப்படுத்தி விட்டதாம். Sometime in our own lives, there could be some chronic disobedience. சில நேரங்கள் நம்முடைய சொந்த வாழ்க்கையில வெகு நாள் செய்த தவறுகள் அறிக்கையிடப்படாமல் காணப்படலாம். And that brings problem. And what is the secret? How to be restored? நாம் எப்படி இதிலிருந்து மீட்டுக் கொள்ளப்படுகிறது? When Jesus came, he died on the cross. He forgave us. He restored us. ஆண்டவர் இயேசு சிலுவையில் மரிக்கும் பொழுது நம்முடைய பாவங்களை அவர் மன்னித்து அவர் மீட்டுக் கொண்டார். And we need to engage ourselves, gaining the promise of God, where God says, I will forgive. We need to come before the Lord and for the nations. You know, there are two things that is happening now. While the medical field, doctors are fighting against this sickness, this virus. இந்த வைரஸுக்கு விரோதமாக டாக்டருங்க, மருத்துவர்கள் எல்லாம் தீவிரமாக செயல்பட்டு இருக்காங்க. Let them do what they are supposed to do, what they can do, what they know to do. But as God's people, we must do what we know to do. தேவ ஜனங்களாக நாம் செய்ய வேண்டியதை செய்ய வேண்டும். நான் சொல்றது புரியுதுங்களா? Nothing happens on this earth without certain things that determine in the spirit realm. பூமியில் ஒரு காரியங்கள் நடக்கணும்னா ஆவிக்குரிய நிலையில ஒரு காரியங்கள் தீர்மானிக்கப்படும். And what is happening is on the earth is what happens, all right, on the spirit realm. இந்த பூமியில் நடக்கிற அழிவுகள் ஆவி நிலையில வரக்கூடிய தீர்மானிக்கப்பட்ட காரியங்கள் தான். That's how we need to deal. And when we come before the Lord, as we engage in our confession, தேவனுக்கு முன்பாக மனம் திரும்புவதிலேயோ தேசத்துக்காக மனம் திரும்புகிறதிலேயோ மன்னிப்பு கேட்கிறதில் ஈடுபடும் பொழுது காரியங்கள் அங்கு தீர்க்கப்படுகிறது. One day is not enough. Let it be a daily affair. Whatever wickedness, whatever iniquity that you could think of committed in this nation. நம்முடைய மலேசிய தேசத்துல என்னென்ன பாவங்கள், என்னென்ன அக்கிரமங்கள், என்னென்ன கொடுமைகள் செய்யப்பட்டது உங்களுக்கு ஞாபகத்தில் நினைவுக்கு வருகிறதோ அதை அறிக்கையிட்டு மன்னிப்பு கேள். This is our nation. இது நம்முடைய தேசம். We must take ownership. We must show our belonging. இந்த தேசம் எங்களுடைய, இதை நாடி போக விட மாட்டோம். Doctors can only deal as far as the physical concern. But unless the spirit thing is not dealt with, these problems will exist. ஆவிக்குரிய காரியங்கள் சீர்படாவிட்டா இந்த பிரச்சனைகள் தொடர்ந்து போயிட்டு இருக்கும். It may come back in a different form. இன்னொரு விதத்தில் இன்னொரு அழிவு வரும். சொல்றது புரியுங்களா? I think God has brought us and kept us in this nation for this time. இந்த காலகட்டத்துக்காக தான் கர்த்தர் நம்ம இந்த தேசத்தில் கொண்டு வந்து வைத்திருக்கிறார். That's why you are still breathing. அதனால தான் உங்களுக்கு இன்னும் உசுறு இருக்கு. நீங்க பொசுக்குன்னு போல. You are still alive.
And today we need to come before the Lord and say, God, forgive us. When I was reading this portion, the sin, the wickedness that we have committed just came before me. I say, God, we are sorry. Don't say they committed. As a nation, we have done it. அவங்க செஞ்சாங்க இவங்க செஞ்சான்னு சொல்லாம, ஆண்டவரே நாங்கள் செய்தோம், எங்கள் தேசத்தில் நாங்கள் செய்தோம் என்ற காரியத்தை நாம் கருத்திற்கு முன்பாக கொண்டு வர வேண்டும். And I call upon you that the time that you have now, as you engage in prayer, please involve yourself in coming before the Lord in confession and repentance. இந்த வேளையில் வீட்டில் அடப்பட்டிருக்கிற அந்த நாட்களில் எப்பெல்லாம் ஜெபத்தில் ஈடுபடுகிறீர்களோ அப்பெல்லாம் அறிக்கையிடுகிறதுலையும் மனம் திருப்புகிறதுலையும் ஈடுபடணும். And God will intervene. Remember, as Daniel began to pray, the angel of God came bringing the answer. தேவதூதர் பதிலை கொண்டு வந்தார், அதுக்கு ஒரு தீர்வை கொண்டு வந்தார். He brought the answer and he began to explain, this is what happens. And that opened the whole dimension in the prophetic realm, that we began to understand things that happened subsequently. அதுக்கு பிறகு நடந்த சம்பவங்களை, தீர்க்க தரிசனமயமாக நடந்த சம்பவங்களை நாம் வேதத்தில் அறிகிறோம். அன்பானவர்களே, கர்த்தர் நம்ம அதுக்கு தான் கொண்டு வந்திருக்கிறாங்க. We need to engage ourselves together in seeking the face of God in repentance and in compassion. மனம் திரும்புதலையும் பாவ அறிக்கைகளையும் ஈடுபட்டு ஜெபத்தில் தேவனோடு ஈடுபடுகிற, தேவ முகத்தை தேடுகிறதுல நாம் தீவிரமாக ஈடுபட வேண்டும். And I believe God's presence will be upon you. தேவனுடைய பிரசனம் உங்கள் மேல் வரும். His favor will come upon you, just like He sent His angels. அவருடைய தூதர்களை அனுப்புவது போல தேவனுடைய பிரசனம் உங்கள் மத்தியில் வரும். That is our prayer. Father, I thank you in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். உம்முடைய சமூகத்தில் ஒன்று கூடி உம்முடைய வார்த்தைகளை கேட்ட நாங்கள், பிதாவே, உம்முடைய வார்த்தையின் பிரகாரமாக எங்களுடைய இருதயத்துக்குள்ளாக பாவ அறிக்கை செய்து மனம் திரும்ப வேண்டிய பாரத்தை நீ வைத்திருக்க, நாங்கள் அறிக்கையிட்டு மனம் திரும்பும் பொழுது தேசத்துக்கு சுகத்தை கொண்டு வருவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறேன். அந்த வாக்குக்கு ஏற்றதாக நடக்கும் என்று நாங்கள் அறிகிறோம். As your word says, when my people forsake their wicked ways and seek my face and confess their sins, that you will heal their land. And Lord, we pray that Malaysia will be healed, that this nation will be healed of this sickness, virus that is causing death. மரணத்தை கொண்டு வருகிற இந்த வைரஸ், இதன் மூலமாக பாதிக்கப்படுகிற பல காரியங்கள் நிறுத்தப்படுவது என்று கேட்கிறோம். We acknowledge our sin. We acknowledge the sin of this nation. எங்கள் தேசத்தினுடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் நாங்கள் ஒப்புக்கொள்ளுகிறோம். ஆண்டவரே, உமக்கு விரோதமாக, உமக்கு துரோகமாக பண்ணிவிட்டோம். We have violated your law. We have transgressed your word. We have went against your will. We have committed sin against you. Forgive us. Forgive Malaysia. மலேசியாவை மன்னியும் ஆண்டவரே, மலேசியாவை மன்னியும் என்று கேட்கிறோம். As we bring this nation under the blood of Jesus, இந்த தேசத்தை இயேசுவின் ரத்தத்துக்கு கீழாக கொண்டு வருகிறோம். We claim the promise through the blood of Jesus. இயேசுவின் ரத்தத்தின் வாயிலாக வாக்கு தத்தத்தை நாங்கள் இந்த வேளையிலும் கேட்கிறோம். Hear us, Lord. எங்கள் ஜெபத்தை கேளும், மன்னியும் எங்களை. Forgive us, Lord. Heal our land. எங்கள் தேசத்தை சுகமாக்கும். Even those who are working so hard in the front line, the doctors, the nurses, and all those in medical field, the securities, we ask, Father, your favor to be upon them and your protection to be upon them. இந்த வியாதிக்கு விரோதமாக தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிற மருத்துவர்கள், நர்ஸ்மார்கள், காவல் அதிகாரிகள், இன்னும் ஆண்டவரே பல விதத்தில்
இந்த நோய் எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். உங்களுடைய தயவும் உங்களுடைய பாதுகாப்பு அவர் மேலும் அவர் குடும்பத்துக்கு இருப்பதாக. Let your healing come upon this land. உம்முடைய தெய்வீக ஆரோக்கிய சுகம் இந்த தேசத்தில் வருவதாக. Father, I bless your people, those who are here through this Church of the Cloud. In Jesus' name, I bless each one of them. இந்த வேளையிலும் கூட ஆண்டவரே, இந்த வீடியோ மூலமாக சந்தித்து ஒன்று கூடி சேர்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய சபையாருக்காக நன்றி. இவர்கள் மேல் உங்களுடைய ஆசீர்வாதம் தங்குவதாக. Wherever they are, in the name of Jesus, I bless them. இயேசுவின் நாமத்தில் இவர்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். May your name be upon them. உங்களுடைய நாமம் அவர் மேலாக எழும்பட்டும். In Jesus' name, இயேசுவின் நாமத்தில். Amen.